வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து மட்டன் கீமா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மட்டன் கீமா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் கீமா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நெய் எண்ணெய் எல்லாம் சூடணுன்னு அதில் 2 துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 6 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நாம் சேர்த்தா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக இதில் 3 பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்த வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும். இப்போ வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கணுன்னா இதில் காரத்துக்கு வந்து 5 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை மிளகா சேர்த்த அப்புறம் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குன அப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போய் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியிருக்கு. அடுத்ததாக இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கூடையே வந்து 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் வந்து 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். புதினா கொத்தமல்லி வதங்கினதுக்கு அடுத்து இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து தக்காளியை வந்து நல்லா வதக்கின அப்புறம் இதெல்லாம் நம்ம மசாலா பொருளாக சேர்த்துடலாம். காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றப்பில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவும் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வந்து வதக்கின அறுத்து இதில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் கொத்துக்கறி எடுத்துருக்கேன். இந்த மட்டனை வந்து 2-3 வாட்டி இந்த தண்ணியில் நல்லா அலசி கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி இந்த மட்டனை நம்ம இதில் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்த அப்புறம் இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கும் இந்த பிரியாணிக்கும் சேர்த்து நாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மட்டனை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட அப்புறம் அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மட்டனை வந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து மட்டன் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கியிருக்கு. அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தயிரை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்த அப்புறம் இப்போ இதில் ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை வந்து 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ மட்டன் வந்து நல்லா வதங்கிருச்சு. அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து நல்லா வத்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து மட்டனை நல்லா வதக்கி எடுத்த அப்புறம் இப்போ இந்த மட்டனில் வந்து நம்ம 2 கப் அளவுக்கு வந்து பிரியாணி அரிசியை வந்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரியாணி அரிசியை இதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசியை வந்து இந்த மட்டன் மசாலாவோட நம்ம அரிசி உடையாமல் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்ட அப்புறம் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் வந்து 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி நம்ம 2 கப் எடுத்துருந்தோம். 2 கப் அரிசிக்கு வந்து 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் சரியாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுடலாம். இது கலந்து விட்ட அப்புறம் இதில் 1 எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டு இது கூடயே வந்து மீதமுள்ள கொத்தமல்லி தழை, புதினா தழை இது 2ஐயும் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி லைட்டாக எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட அப்புறம் இதை ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு இதை ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்த அப்புறம் அடுப்பை ஸ்லோ பண்ணி 10 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம்.
இப்போ பிரியாணி ரெடியாக இருக்கும். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூப்பராக வந்து மட்டன் கீமா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட குலையாமல் சூப்பராக வந்து உதிரி உதிரியாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடயே நம்ம சேனல் பழையசோறு பச்சை மிளகாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.